ஜகீர் கான் தன்னுடைய பவுலிங்கால இந்தியாவை நிறைய மேட்சஸ் ஜெயிக்க வச்சிருக்காரு. வேர்ல்டு கப் உட்பட பவுலிங்ல மட்டும் கிடையாது, பேட்டிங்லயும் இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல அவர் நல்ல நல்ல நாக்ஸ் ஆடி இருக்காரு. அப்படி ஜகீர் கான் ஆன டாப் 3 அன்பிலீவபிள் நாக்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, 2007 ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்சை கௌரவத்துக்காக இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தாங்க. அப்படியாக ஆஸ்திரேலியா முதல் ஆடி 193 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. அந்த மேட்ச்ல முரளி கார்த்திக் 6 விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் பண்ண வராங்க. ஆனா டாப் ஆர்டர் எல்லாருமே டக்கு டக்குன்னு விக்கெட் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருந்தாங்க. அப்படியாக 143 ரன்னுக்கு 8 விக்கெட் போயிருச்சு. அப்ப முரளி கார்த்திக் கூட ஜகீர் கான் ஜோடி சேர்ந்தாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி டார்கெட்டை நோக்கி இந்தியாவை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. கடைசி 2 விக்கெட்டை எடுக்க முடியாம ஆஸ்திரேலியாவே திணறிட்டாங்க. ரிக்கி பாண்டிங் பயந்தே போயிட்டாரு. ஐயோ இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேருமே பொறுமையா ஆடி டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் பிரெட்லி வம்பிலுக்கு ஜகீர் கான் அடுத்த பாலே 6 அனுப்பி பிரெட்லியே ஆட்டங்கான வச்சிருப்பாரு. 2 பேருமே சூப்பரா ஆடி அந்த மேட்சை இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. 2 பேரும் 52 ரன் பார்ட்னர்ஷிப்பை போட்டிருப்பாங்க. அந்த மேட்ச்ல ஜகீர் கான் 43 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருப்பாரு. முரளி கார்த்திக் 34 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருப்பாரு. கடைசியில இந்தியா 2 விக்கெட் வித்தியாசத்துல அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு நான் தாண்டா இந்த ஏரியா கில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஜகீர் கான் ஆஸ்திரேலியா முன்னாடி பேட்டை தூக்கி காமிச்சிருப்பாரு. நம்பர் 2, ஜகீர் கான் கிரண் பொலாடா மாறின சம்பவம் தான் இது. 2000 ஆண்டு ஜிம்பாப்வேக்கு எதிராக இந்தியா ஒரு ஓடிய மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. ஜெர்சி பத்தி ஏமாந்துறாதீங்க, இது ஓடிய மேட்ச் தான். இந்த மேட்ச்ல இந்தியா ஆடும்போது கடைசி ஓவரில் 258 ரன் தான் இருந்தாங்க. ஆனா அடுத்த 4 பால் கழிச்சு 283 ரன்னா போயிருந்துச்சு. எப்படின்னு தானே கேட்குறீங்க. ஹென்றி வழங்கா பால் வீச கடைசி 4 பால தொடர்ச்சியா 4 6க்கு பறக்க விட்டுருப்பாரு ஜகீர் கான். ஹென்றி வழங்க போட்ட ஒவ்வொரு பாலையும் ஸ்ட்ரெயிட்ல தூக்கி தூக்கி அடிச்சாரு. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஆர்ப்பரிச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஷாட்டும் கண்ணீர் நடிச்சாரு. 4 6 தொடர்ச்சியா தெரிக்க விட்டுருந்தாரு. ஒவ்வொரு 6 பார்த்து ஹென்றி வழங்கவே பதறி போயிட்டாருன்னு சொல்லலாம். 2 6 தொடர்ச்சி அடிச்சதுக்கு அப்புறம் அவரே பயந்து போய் வைடே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு வெறித்தனமா ஆடி இருந்தாரு. 11 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருந்தாரு. அந்த மேட்ச்ல ஜகீர் கானுடைய ஸ்ட்ரைக் ரேட் 290. இந்த அளவுக்கு அதிக ஸ்ட்ரைக் ரேட்டோட ஒரு பவுலர் ஆடி நான் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த மேட்சை ஜிம்பாப்வே த்ரில்லிங்கா கொண்டு போய் ஹென்றி வழங்க கையிலே ஜெயிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே ஜகீர் கானுடைய இந்த 4 தொடர்ச்சியான 6 இப்போ வரைக்கும் பேசப்படுது. நம்பர் 3, சச்சினும் ஜகீர் கானும் 100 ரன் பார்ட்னர்ஷிப்பா அடிச்சிருக்காங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? 2004 ஆண்டு பங்களாதேஷும் இந்தியாவும் டெஸ்ட் மேட்ச் ஒன்று ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல சச்சின் இரட்டை சதத்தை நோக்கி போயிட்டு இருந்தாரு. ஆனா 393 இருக்கும்போதே இந்தியா 9வது விக்கெட்டை இழந்துருவாங்க. ஜகீர் கான் பேட்டிங் பண்ண வந்திருப்பாரு. சச்சின் டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்காகவும் இந்தியா 500 ரன்கள் மேல அடிக்கிறதுக்காகவும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. சச்சினும் ஜகீர் கானும் அந்த மேட்ச்ல பார்ட்னர்ஷிப் போட்டு 133 ரன்களை குவிச்சிருப்பாங்க. ஜகீர் கான் தனியா 115 பாலுக்கு 75 ரன்ஸ் அடிச்சிருந்திருப்பாரு. முடிவில் சச்சின் 248 ரன்களை விளாசி இருப்பாரு. இதுதான் 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல இந்தியா அடிச்ச அதிகபட்ச ரன்ஸ்.